வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. முன்னாடி நாளே நம்ம கொள்ளு பயிர் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு, அந்த கொள்ளு பயிரை வந்து ஈவினிங் போல் எடுத்து இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு முளை கட்டி நிற்கும். அந்த பயிரை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பயிரை விட இந்த மாதிரி முளை கட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி. அதனால் இன்றைக்கி நம்ம கொள்ளு பயிர் எடுத்து நல்லா ஊற வச்சு முளை கட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இது நல்லா முளைச்சிருக்கிறதுனால சத்தும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொள்ளு பயிர் எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி பயிர் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து அதை வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசியணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி வச்சு தான் நம்ம ரசம் செய்யணும். இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தான உணவு. இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். ரசம் செய்கிற மாதிரியே தான் சீரகம், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொரன்னு அரைச்சி நம்ம யூஸ்வலாக ரசம் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ரசத்துக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கொள்ளு பயிர் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நுரக்கட்டை விடக்கூடாது. லைட்டாக சூடு ஏறினது உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.